மின்வெட்டுக்கு எதிர்க்கட்சி ஒத்துழைப்பு அலுவலர்களே காரணம் என்கிற அமைச்சர் நிர்மல்குமாரின் குற்றச்சாட்டுக்கு ஆடத் தெரியாதவருக்கு வீதி கோணல் என மறுபடி அளித்துள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அமைச்சர்கள் துறை சார்ந்து முழுமையாக ஆய்வு செய்யாமல் அரைகுறையாக வேலை செய்து வருவதாகவும் கடிந்துரைத்துள்ளார். இதுவரைக்கும் இந்த தாவேக அரசு பொறுப்பேற்று மின்துறை அமைச்சர் அந்த துறைக்கு அமைச்சராக நியமிக்கப்பட்டு இதுவரைக்கும் அந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்குன்னு தனியாக, மின் விநியோகத்துக்குன்னு தனியாக சிஇ லெவல்லையோ எஸ்சி லெவல்லையோ ஒரு ஆய்வு கூட்டங்களை கூட நடத்தலை. நான் விசாரித்த வரைக்கும் அவர் என்னென்னா அலுவலகத்துக்கு போகிறாரு, சிஎம்டி பார்க்குறாரு, டைரக்டர், அந்த மாதிரி முக்கியமான இருக்கிற மேலே இருக்கிற அதிகாரிகளை மட்டும் பார்த்துட்டு அதுக்கு கீழே இருக்கிற, அதாவது என்ன கடைநிலை வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகளுடைய ஆய்வுக் கூட்டங்களை நடத்தினாதான் எந்த ஊரில் என்ன பிரச்சனை இருக்குது, பொள்ளாச்சியில் இப்போ தென்னை மரம் இருக்குது, மட்டை விழுகுதுன்னா அந்த இடத்துல பவர் கட் ஆகுதுன்னா அதுக்கான காரணங்கள் என்னங்கிறத பார்த்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய துறை அது. இதுவரைக்கும் நான் விசாரித்த வகையில் ஒரு ஆய்வுக் கூட்டங்களை கூட முழுமையாக மின் விநியோகத்திற்கான அந்த கூட்டங்களை நடத்தலை அப்படிங்கிறது தான் கருத்து. அதனால் எதையுமே இவங்க முழுமையாக ஆராயாமல், சம்பந்தப்பட்டிருக்கின்ற அமைச்சர்கள் அந்த துறையை பற்றி முழுமையாக கவனம் செலுத்தி தெரிந்து கொள்ளாமல் ஒரு அரைகுறைத்தனமாக அவருடைய அவங்ககிட்ட சுத்தமாக நிர்வாக திறமைங்கிறது கொஞ்சம் கூட இல்லை. ஆக பணியாற்றக்கூடிய அதிகாரிகளில் யார் ஒரு சிலர் தவறு, அன்றைக்கி சொல்லும்போது பார்த்தாங்க 1% கருப்பாடுகள். நாங்கள் இப்போ அந்த 1% யாருங்கிறத 99% அதிகாரிகளை வச்சு கண்டுபிடிக்கலாம்ல. 100 பேர் வேலை செய்கிற இடத்துல ஒருத்தர் தவறு பண்ணுறாங்கன்னா யார் அந்த ஒருவர் தவறு செய்யக்கூடியவர் எளிதில் கண்டறிய முடியும், அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க முடியும். என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆடவே தெரியாதான் வீதி கோணையும் வாங்கலாம். அது மாதிரி துறை சார்ந்து விவரங்கள் புரிதல் இல்லை, அந்த புரிதலுக்கான அவர்களுக்கு அந்த தகுதியும் இல்லை.